டிவி யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தா, உங்க எல்லா ப்ராப்ளத்துக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்க டவுன்லோட் பண்ணது ஒரே ஒரு ஆப் தான். அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுனா நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். டிஷ் டிவி நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் சரி, டிஷ் டிவி சர்வீஸ் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எங்க நம்பர் காஞ்சிபுரம் மட்டும் தான் நாங்க பார்க்குறோம். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு டிஷ் டிவி நியூ கனெக்ஷன் வேணும். டிஷ் டிவி, வீடியோகான் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல எந்த டிடிஹெச்சா இருந்தாலும் சரி, ஏர்டெல், டாடா ஸ்கை, வீடியோகான், சன் டைரக்ட், எந்த டிடிஹெச் நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, 8489011547 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு சர்வீஸாக இருந்தாலும் சரி, நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, 1 ஹவரில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, ரீசார்ஜ் எந்த டிடிஹெச் ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். பெஸ்ட்டு பிளான், பெஸ்ட்டு பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க டிஷ் டிவியை பற்றி பார்ப்போம். இந்த இந்த ஆப்பில் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், வேறு லெவல் ஒர்த்தான ஆப்ஷன் சொல்லலாம். அதேமாரி எந்த டிடிஹெச் ஆப்லேயும் இல்லை, இது எல்லா டிடிஹெச் ஆப்லேயும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட் எப்படி ஹெச்ஆர் போகிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு டேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்ஷனும் வேறு லெவலான ஆப்ஷன் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான. நீங்கள் ஒரு டிஷ் டிவி கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக மை டிஷ் டிவி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாட்ச் ஒன்ற ஆப்பும் இருக்குது. நீங்கள் 2 ஆப்பில் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஸோ 2மே டிஷ் டிவியோட ஆப்பு தான். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நான் டிஷ் டிவி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு படம் வரல, எனக்கு வந்து ஏதோ ஒரு எரர் வருது, நோ சிக்னல்னு எரர் வருது, இல்லை எந்த எரர் உங்கள் டிவியில் படம் வரல, ஏதோச்சும் எரர் வருது, அது என்ன ப்ராப்ளம் தெரில அப்படின்றவங்க இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இதுவே சொல்லும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. எப்படி சொல்கிறது, யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, என்ன ப்ராப்ளம்னு கஸ்டமர் கேர் எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்பில் நான் சொல்கிற ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். என்ன ஆப்ஷன் என்னன்னு சொல்லி எல்லாமே இதுவே காமிச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மை டிஷ் டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, மேலே இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, ஓகேங்களா? இப்போ நல்லா தெரியுதுங்களா? இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். சேனல் நம்பர் ஃபைண்டர், கன்சியூமர் கார்னர், ட்ரபுள் ஷூட்டிங் பாக்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷன் வரும். நீங்கள் போக வேண்டியது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரபுள் ஷூட்டிங். அந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எரர் பிளேட் ஸ்கேனிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், ப்ளீஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் த கேமரா ஆன் டிவி வேர் யூ ஆர் கெட்டிங் த எரர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரபுள் ஷூட்டிங் நீங்கள் கொடுத்த உடனே இந்த பட்டனை இதை ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா, டிவியாண்ட போய் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கங்க. உங்கள் மொபைலில் வந்து கேமரா ஆன் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் மொபைலில் இந்த மாதிரி கேமரா ஆன் ஆகிடும். ஸோ உங்கள் டிவியில் என்ன எரர் வருதோ அதை கேமராக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் டிவிக்கு நேராக உங்கள் ஃபோனை வந்து எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களா, உங்கள் டிவியில் இப்படி வருது 301 சிக்னல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே உங்கள் டிவிக்கு நேராக வச்சிங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணும். கேமராவை கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், ஸ்கேன் பண்ணும் என்ன எரர்ன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, 102 102 நோ அக்கௌண்ட் பேலன்ஸ்னு வருது. இதுக்கு ஹெச்ஆர் பண்ணணும். இதுக்கு நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதோ, இல்லை வேறு யாருக்குன்னா கடைக்கு போகிறதோ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை ஸ்கேன் பண்ணால், ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும், உடனே படம் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் ரொம்ப நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் டிவி ஆஃபில் வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, எனக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நோ அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் வந்துச்சு. நான் இதை ஸ்கேனிங் மூலிமா ஒரே ஒரு 5 செகண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதிலேயே டிடெக்ட் ஆகிட்டு ஆப்ஷன் வந்து ஸோ ரீஃப்ரெஷ் வந்து உங்கள் பாக்ஸுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் சென்ட் ஆகி ஒரே ஒரு 5 செகண்டில் தான் இருக்கும். 5 செகண்ட்லேயே எனக்கு படம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 102 நோ அக்கௌண்ட் பேலன்ஸாக இருந்தாலும் சரி, 301 எரர் வருது அப்படின்னா அதே நீங்கள் இந்த ஆப்ஷனே ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நேரம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்துடும் பாருங்க, சிக்னல் நாட் ஃபவுண்டு, வெதர் கிளியராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும். மற்ற என்னென்ன ஆப்ஷனோ அது எல்லாமே கேட்கும். கேட்டுட்டு ஒரு வேளை உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, இது வந்து டெக்னீஷியன் தான் வரும்னா, கம்ப்ளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணதால கம்ப்ளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிட்டு உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு அதான் டெக்னீஷியன் ப்ராப்ளம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ற பட்சம் நீங்களே டெக்னீஷியன், உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் யாருனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களே டெக்னீஷியன் கூப்பிடலாம். ஸோ டெக்னீஷியன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வேறு எதனா பாக்ஸ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ரீஃப்ரெஷ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஏன்னா டிஷ் டிவி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா எல்லா டிடிஹெச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அதேமாதிரி டிஷ் டிவிக்குன்னு ஒரு ஆப் உங்ககிட்ட இருக்கிறது நல்லது தான். எல்லா ஆப்ஷனுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஆப்ஷன் வந்து வேறு லெவல் ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட்டு உங்கள் கேமரா வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்க, அதில் என்ன எரர் வருதோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அதுவே எடுத்துக்குது. ரீஃப்ரெஷ்னா அதுவே ரீஃப்ரெஷ் கமெண்ட் அனுப்பிச்சிடும். உங்களுக்கு உங்கள் செட்டப் பாக்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் கமெண்ட் வந்து அனுப்பிச்சிடுது. வித்தின் ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்துடும். நோ சிக்னல் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா என்ன எரர் கூட வருதோ அதுக்கேற்ற சொல்யூஷன் வந்து அதுவே உங்களுக்கு காமிச்சிடுதுன்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட்டு ஒர்த்தான ஆப்ஷன்னு சொல்லலாம். வேறு எந்த சொல்யூஷன், வேறு எந்த ப்ராப்ளமாலும் சரி, பெஸ்ட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல. ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண தேவையில்ல. இல்லை இது என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்காக டெக்னீஷியன் கால் பண்ண தேவையில்ல. என்ன ப்ராப்ளம் வருது டெக்னீஷியன் வருமோ அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னீஷியனுக்கு கால் பண்ணிக்கலாம். இல்லை ரீஃப்ரெஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கஸ்டமர் கேருக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கடைக்கோளும் போக தேவையில்ல. இதுலேயே நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான ஒர்த்தான ஆப்ஷன் சொல்லலாம்.
ஸோ இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஸ்ட்ரிக்ட் வச்சிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். எல்லா டிடிஹெச் ஆப்லேயும் இந்த ஆப்ஷன் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.